வணக்கம். நான் இப்போ நிற்கிறது இலங்கையின் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற ஒரு அழகிய நகரமான மாத்தறையில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே கடல் சார்ந்த நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. இதுக்கு அநேகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேமஸான ஒவ்வொரு பீச்கள் மற்ற இடங்களையும் நான் இனி வர காணொளிகளில் உங்களுக்கு காட்டுவேன். ஒரு தீவு, ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. அதில் பறவைத்துவ டெம்பிள்னு சொல்கிறது காணாது. இதில் முதல் அங்கால ஒரு பழைய பாலம் இருந்தது. அது ஒரு 2 வருஷத்துக்கு முதல் பழுதாகி உடைஞ்சிட்டுது. திரும்ப புது பாலம் இடத்துல நிர்மாணிச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த புது பாலம். இதால் தான் அந்த கோயிலுக்கு விகாரைக்கு போகிறோம். அப்படியே நடந்து கொண்டு காட்டுறேன். மேலே பார்த்தீங்க, மேலே அழகான பீச் இருக்குது. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சாப்பாடு கடைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேருக்கு இருக்கிறது சிறுத்தைகளை நேருக்கு மாத்திர போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த நேருக்கு இருக்கிறது. அதனால் ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, சிடிவி பஸ்ஸும் இந்த ஸ்டாண்ட் தான் நிப்பாட்டுவாங்க. இதான் அந்த சேதமடைஞ்ச பாலம் அந்த கீழே விழுந்து கிடக்குது தண்ணிக்குள்ள. அதில் இருக்கிறது புது, அதுக்கு பிறகு கட்டினது. நான் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தறை மாவட்டத்தில் குடவேலைன்னு சொல்கிற இடத்துல தான் நிற்கிறேன். இதில் ப்ளோ ஹோல் சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது உலகத்தில் 2வது பெரிய ஒரு ப்ளோ ஹோல் இதுன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நம்மள அரிக்கும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க டிக்கெட் எடுக்கணும். இதில் லோக்கல், அதாவது எங்களுடைய நாட்டாகலன்னு சொன்னால் 50 ரூபாயும், வெளிநாட்டாகலன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு 500 ரூபாயும் கொடுக்கவும். இதில் நல்ல வியூ உண்டு. இதில் என்ன கவரக்குள்ள இருக்கு.
இதா இருக்கு. சரி இருக்கு. இந்த ஹோட்டலில் தான் அந்த அலை வந்து இதே உள்ளுக வரணும். இந்த தண்ணி அப்படியே உள்ளுக வந்து தான் இதில் எழும். போய் நல்ல வியூ உண்டு. இதில் வந்து ஃபுல்லாக இதில் உப்புன்னு கடல் தண்ணி பட்டு போட்டு அந்த உப்பெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இது வந்து இந்த அப்படி எழும்புற மாதிரி மேல் மட்டத்துக்கு நல்ல அலை வரும். நல்ல இலை வரணும். அது ஒரு சில மாதத்தில் தான் நல்லா அடிக்கிறான் சொல்கிறாங்க. பௌர்ணமிக்கு வரும்.